எல்லார் மாதிரியுமே அபியோட பிடிவாதத்துக்கு ஈடு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கான் அப்படின்னு. இருந்தாலும் மதுவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவர் ஸ்டபர்னா இருந்திருந்தா இந்த விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்காதுல்ல. புரியுது. ராகவ் கிட்ட இதை பத்தி பேசணும். ராகவ், என்ன ஆகாஷ், என்னடா நடக்குதுங்க? எப்படா நீ இந்த விஷயத்துக்கு சம்மதிச்ச? உனக்கு அபியை டிவோர்ஸ் பண்ணிட்டு மதுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். எப்படா உன்னால டைவர்ஸுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒத்துக்க முடிஞ்சது? என்னை சுத்தி நடக்கிற எதுக்குமே பதில் தெரியாம தான் நானே டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். ஆனா ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு. நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நேசிக்க ஆரம்பிச்சாவே அது எனக்கு கிடைக்காம ஏதாவது ஒரு காரணத்தினால என்னை விட்டு விலகி போயிடுன்னு மட்டும் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு என்னால நல்லா உணர முடியுது. இனிமே நான் எதுக்குமே ஆசைப்பட போறதில்ல. ஏன்னா மத்தவங்க எடுக்கிற முடிவுக்கு தலையாட்டிக்கிட்டு நிக்கிற பொம்மையாத்தான் இந்த சூழ்நிலை என்ன மாத்துது.